நகைக்காக பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். போலீசார் பிடிக்க முயன்றபோது தப்பிக்க முயன்ற குற்றவாளி கீழே விழுந்ததில் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பின்னர் மருத்துவமனையில் மாவு கட்டு போடப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் வீட்டில் மாவு விற்பனை செய்து கொண்டிருந்த வனஜா என்ற பெண் கடந்த 13ஆம் தேதி பட்டப்பகலில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு 15 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. கொலை செய்யப்பட்ட வனஜாவின் கணவர் ராதாகிருஷ்ணன் பூட்டிய நிலையில் இருந்த வீட்டை திறந்து பார்த்தபோது மனைவி வனஜா கழுத்தில் குத்தப்பட்ட கத்தியுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். மேலும் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலி, கம்மல், வளையல், மோதிரம் என 15 சவரன் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து திருப்பாலைவனம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி விசாரணை நடத்தினர். மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்துடமான வகையில் இளைஞர் ஒருவர் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பழவேற்காட்டில் நகைக்காக பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். போலீசார் பிடிக்க முயன்றபோது தப்பிக்க முயன்ற குற்றவாளி கீழே விழுந்ததில் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பின்னர் மருத்துவமனையில் மாவு கட்டு போடப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் வீட்டில் மாவு விற்பனை செய்து கொண்டிருந்த வனஜா என்ற பெண் கடந்த 13ஆம் தேதி பட்டப்பகலில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு 15 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. கொலை செய்யப்பட்ட வனஜாவின் கணவர் ராதாகிருஷ்ணன் பூட்டிய நிலையில் இருந்த வீட்டை திறந்து பார்த்தபோது மனைவி வனஜா கழுத்தில் குத்தப்பட்ட கத்தியுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார்.